அனைவருக்கும் வணக்கம். Hello children, how are you? இன்று நாம் proper nouns என்பதை பற்றி படிக்க இருக்கிறோம். சென்ற பாடத்தில் நாங்கள் nouns என்று படித்தோம். அதாவது பெயர் சொற்களை பற்றி படித்தோம். இன்று நாங்கள் படிக்க இருப்பது proper nouns. அதாவது சிறப்பு பெயர் சொற்கள். சிறப்பு பெயர் சொற்கள். இவற்றையும் நாங்கள் 2-3 விதங்களாக பிரித்து பார்ப்போம். நேம் ஆஃப் ரியல் பர்சன் முதலாவது, அதாவது ஒருவருடைய பெயர்கள், தனிப்பட்ட பெயர்கள், ஆண்கள் பெண்கள் இவர்களுடைய பெயர்கள். நேம் ஆஃப் ரியல் பர்சன், மென் ஆண்கள். சில பெயர்களை பார்ப்போம். ஜக், கமல், பாபு, மயிலன், பாரதன், ஜீவா, அதிசயன், இப்படி பல பெயர்களை நாம் சொல்லிக்கொண்டு போகலாம். அதாவது எங்கள் ஒவ்வொருவருக்கும் பெயர் உண்டு. அந்த பெயர்களை நாங்கள் சிறப்பு பெயர்கள், சிறப்பு பெயர் சொற்கள் என்று நாம் அழைப்போம். அடுத்து பெண்கள், விமன், மேரி, ஜுடிதா, ஜேன், வெண்பா, அமிர்தா, இப்படி பல பெண் பிள்ளைகளின் பெயர்களை நாம் சொல்லிக்கொண்டு போகலாம். செகண்ட், the name of real places. பிரான்ஸ், இங்கிலாந்து, ஜெர்மனி, இவை நாடுகளை குறிக்கும். சிட்டிஸ், அதாவது நகர்ப்புறங்களை பற்றி சொல்வதாக இருந்தால் லண்டன், பாரிஸ், பெர்லின், ஜஃப்னா, கேண்டி, அவற்றோடு மவுண்டன்ஸ் மலைகள், ரிவர்ஸ் ஆறுகள், சி கடல், இவையும் சிறப்பு பெயர்களே. இவற்றை விட வீக்ஸ் வாரங்கள், அதாவது கிழமை நாட்கள், சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனிஸ்டே, இப்படி வார நாட்களை நாம் சொல்லலாம். இவையும் சிறப்பு பெயர்கள், proper nouns. அடுத்து months of year. எங்களுக்கு தெரியும் 12 மாதங்கள் ஒரு வருடத்தில் உள்ளன. இவையும் சிறப்பு பெயர்களே. that means proper nouns. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், அப்படியே நாங்கள் டிசம்பர் வரைக்கும் சொல்லிக்கொண்டே போகலாம். இவை அனைத்தும் proper nouns. இவற்றை நாம் எழுதும் போது கேபிட்டல் லெட்டர்ஸ், அதாவது பெரிய எழுத்தில், எங்களுக்கு தெரியும் ஆங்கிலத்தில் பெரிய எழுத்துகள் சிறிய எழுத்துகள் இருக்கின்றன. கேபிட்டல் லெட்டர்ஸில் நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும், அவற்றில் தான் எழுதி கொள்ள வேண்டும். ஆகவே சிறப்பு பெயர்கள், அதாவது proper nouns என்பது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட பெயர்கள், இடங்களின் தனிப்பட்ட பெயர்கள், வாரங்களின் அந்தந்த நாட்கள், அதே நேரம் மாதங்களின் ஒவ்வொரு பெயர்கள், இவை அனைத்தும் தான் சிறப்பு பெயர்கள், proper nouns. இந்த பாடம் உங்களுக்கு இன்றைக்கு நன்றாக பதிவில் இருக்கும், மனதில் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இதனை மீண்டும் நீங்கள் மீண்டும் எழுதியோ வாசித்தோ கேட்டோ படித்துக் கொள்ளுங்கள். இந்த பாடம் பற்றிய உங்கள் கருத்துக்களை, எண்ணங்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். நாங்கள் மீண்டும் இன்னொரு பாடத்தில் சந்தித்துக் கொள்வோம். See you soon. Bye.